தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கு தமிழக பட்ஜெட்டில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறியச் செய்யும் முயற்சியின் தொடர்ச்சியாக வரும் 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவுகூர்ந்து இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்லுவோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறிய செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலமந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும். பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா, பெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களில் தொல் மரபணுவியல், உலோகவியல் பகுப்பாய்வு, தாவரவியல் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார். தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். ஈரோடு மாவட்டத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாவாய் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்னு பார்க்கும்போது இந்த நாணயங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைச்ச பழங்கால நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதுலேயும் இந்த வெள்ளலூர் பகுதியில் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. 1842 ஒரு பெரிய அளவில் நாணயங்கள் குவியலாக கிடைச்சது. அதே மாதிரி 1931 கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கிடைச்சிருக்கு. அதே போல இப்போ அகழ்வாய்வு பண்ணும்போது கூட மிகப்பெரிய ஆதாரங்கள், தொல்லியல் சின்னங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்றுதான் நினைக்கிறேன். அந்த வகையில் தமிழக அரசின் இந்த முயற்சி, திட்டம் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. கொடுமணல்ல நொய்யல் மையம் அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க 22 கோடி. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு அகழாராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்களை காட்சிப்படுத்தணும். அப்பதான் மக்களுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படும். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100 நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும். மாமல்லபுரம், திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ள 2000க்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் உள்ள நிலையில் இவற்றை வெளிநாட்டவரும் கண்டு வியக்கும் வகையில் மரபுசார் கட்டடக்கலை வடிவமைப்புடன் கூடிய காட்சியரங்கம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.